அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு எடுத்து வச்சேன். அப்படியே உங்களோட பேசிட்டு ரேட்டையும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு விலை கட்டுமானம் மட்டும் என்கிட்ட வாங்கினா போதும். பார்த்துருவோமா? 1993 ஹைதராபாத் மின்ட்டு, வெரி ரேர். மின்ட்டை பார்த்துக்கோங்க. ஹைதராபாத் மின்ட்டு. இந்த பக்கம் திருப்பி காமிச்சிடுறேன். 50 பைசா நாணயம். ஒரு சின்ன எரர் வேறு இருக்குது. இந்த இருக்குது வெரி வெரி ரேர். 1,00,000 காயின் கிடச்சிச்சின்னா ஒரு காயின் கிடைக்கும்னு நினைக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு காயின் எடுத்தேன். இதில் எத்தனாயிரம் கொடுத்தாலும் இது வாங்க முடியல. எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது. நான் 1500 கொடுக்கேன். ஒரு நாணயத்தை 1500 கொடுக்கேன். வெரி வெரி ரேரு. உங்கள் கலெக்ஷனில் இது ஒன்று இருக்குது, நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது மீண்டும் கிடைக்கிறது மிகவும் கஷ்டம். கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, மிகவும் கஷ்டம். கிடைக்கல, ஆனால் அதான் உண்மை. மிகுந்த சிரமத்திற்கு இடையில் ஒரு நாணயம் இருக்குது. வெறும் 1500 தான். ஒரு நாள் நல்லா செலவழிச்சிட்டிங்கன்னா 1500 சரியாக போகும். ஆனால் இந்த நாணயம் நீங்கள் 6 மாதம் கஷ்டப்பட்டாலும் கிடைக்காது. ஒரு நாணயம் இருக்குது, வாங்கிக்கோங்க. 2004 மும்பை மின்ட்டு 2 நாணயம் வச்சுருக்கேன். வெறும் 100 தான். மின்ட்டுன்னா பார்த்துக்கோங்க. இதுலேயும் மின்ட்டை பார்த்துக்கலாம். வெறும் 100 தான் இந்த நாணயம். 2004 கிடைக்க மாட்டேங்குது. கொல்கட்டாவில் இருந்தால் 700 போயிடுச்சு. ஹைதராபாத்தில் இருந்தால் 2500 போயிடுச்சு. 1994 நொய்டா மின்ட்டு, ஐஎல்ஓ வேர்ல்ட் ஆஃப் ஒர்க்கு. நொய்டா மின்ட்டு ரேர் காயின் 200. நொய்டா மின்ட்டை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. மும்பை மின்ட்டு வெரி ரேர் காயின். இதனுடைய ரேட்டு 800 900 போயிடுச்சு. நான் 600 கொடுக்கேன். காயின் நல்ல கண்டிஷனான காயின். 2021 யூஎன்சி காயின் நொய்டா மின்ட்டு. இது 950 ஒரு நாணயம். 2021 ரேர் காயின் யூஎன்சி 950 காயினை பார்த்துக்கோங்க. 2004 ஹைதராபாத் மின்ட்டு யூஎன்சி காயின் 2500 வெரி ரேர் காயின். மின்ட்டை பார்த்துக்கோங்க. அப்படியே காயினையும் பார்த்துக்கோங்க. யூஎன்சி காயின் 2004 ஹைதராபாத் மின்ட்டு 5 ரூபீஸ் காயின் 2500. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, திருப்பி காமிக்கிறேன். 1964 மும்பை மின்ட்டு 100. 1964 மும்பை மின்ட்டு 100. இதெல்லாம் ₹1 காயின்கள். கம்மாமரேட்டிவ் காயின். இந்தியாவில் வெளிவந்த முதல் கம்மாமரேட்டிவ் காயின் இதுதான். இதுக்கு முந்தைய கம்மாமரேட்டிவ் காயின் கிடையாது. இதுக்கு அடுத்து தான் 69 காந்தி காயின் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு நாணயம் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கம்மாமரேட்டிவ் காயின்ஸ். இதுக்கு முந்தைய நினைவு நாணயங்கள் கிடையாது. இது ₹1 காயின் 1989 வெளிவந்தது. ஹைதராபாத் மின்ட்டு ஒரு காயின் ₹100. இது எங்கேனாலும் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக்குலேயோ வலைத்தளத்திலையோ போய் சர்ச் பண்ணிட்டு இது என்ன ரேட்டு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் ₹500 போட்டிருக்காங்க. ₹500. இது ஹைதராபாத் மின்ட்டு. மின்ட்டை காமிச்சிட்டுமா? பார்த்துக்கோங்க ஹைதராபாத் மின்ட்டை. இதுலேயும் பார்த்துக்கோங்க ஹைதராபாத் மின்ட்டை. காயினையும் பார்த்துக்கோங்க.
இதில் கன்னமெல்லாம் ஒட்டி காணப்படும், கன்னம் காது இந்த மாதிரிலாம் ஒட்டி காணப்படும். இதில் கொஞ்சம் புஷ்ஷுன்னு காணப்படும், மேட் எரர். இது ரேட்டு அதிகம் இந்த நாணயம். இது வலுவலுன்னு இருக்க கன்னம் மூக்கு தொப்பி தலையெல்லாம் இதில் கொஞ்சம் வரையாக இருக்கும். இது பள்ளமாக இருக்கும் பிரிண்டு, இது மேடாக இருக்கும். இது ஒரு எரர், மேட் எரர். இதோட ரேட்டு அதிகம்னா எவ்வளோ? இங்கே 14,000 15,000 அதனுடைய ரேட். இது மாதிரி கன்னம் பளபளன்னு மேட் எரராக இருந்தால், இந்த மாதிரி கன்னம் குண்டும் குழியுமாக இருந்தால் நார்மல் காயின். காது முடியெலாம் வரவீரியாக தெரியுதா? இது நார்மல் காயின். இந்த மாதிரி வலுவலுன்னு இருந்தால் இது மேட் எரர். இந்த காயின் தற்செயலில் வச்சேன், இப்போ தான் பார்த்தேன். ஆனால் அந்த மேட் எரர் நாணயத்தை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் வலைத்தளத்தில் பார்த்துருக்கேன். நீங்களும் செக்கப் பண்ணிக்கோங்க. ஒன்று, என் பேச்சை மட்டுமே நம்பி நீங்கள் நாணயங்கள் வாங்கக்கூடாது. உங்களுக்கு மனசு திருப்திப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி புக் எடுத்துலாம் பார்த்து ஹைதராபாத் மின்ட் எவ்வளோன்னு போய் வலைத்தளத்துக்குலாம் போய் 1க்கு 2 3 வலைத்தளத்துக்கு போய் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது வேலை கரெக்டாக இருக்கோ, எது நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லலாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கணும். சும்மா நான் சொல்லணும்னு நினச்சி வாங்கிடக்கூடாது. இது 5 ரூபீஸ் காயின். இது ஹைதராபாத் மின்ட்டு. இந்த பாருங்கள், இது மின்ட்டு, இது மின்ட்டு. இதில் காலர் இதெல்லாம் தெரியும். இதில் அந்த காலர்லாம் வலுவலுன்னு இருக்கும். ஆனால் இது ரெண்டும் ஒன்று தான். இதில் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது ரெண்டு ஒரு 100 ரூபா தான். 5 ரூபீஸ் காயின். 50 பைசா மும்பை மின்ட்டு 2 காயின் வச்சுருக்கேன். வெறும் 50 ரூபா தான். மும்பை மின்ட்டும் 50 ரூபா தான், கொல்கட்டா மின்ட்டும் 50 ரூபா தான். ஈயருக்கு கீழே கோடு இருக்கும், இந்த கோட்டுக்கு கீழே மின்ட்டு இருக்கும். இது தவறாக கீழே எழுதியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுவும் ஹைதராபாத் மின்ட்டு தான், மும்பை கிடையாது. அடுத்த காயினை பார்ப்போம். இது மும்பை மின்ட்டு, ஆனால் கொல்கட்டான்னு போட்டிருக்கேன். ரெண்டுலேயும் பேரை மாற்றி போட்டிருக்கேன். இந்த 1989, 1889, 1964க்கு நடுவில் ஒரு கோடு இருக்கும். கோடு கீழே ஒரு புள்ளி இருக்கும். இது மும்பை. இதில் புள்ளி இருக்காது. இது ஹைதராபாத்தா சாரி கொல்கட்டா. என்ன, இந்த பேரை மாற்றி போட்டிருக்கேன். திருப்பிக்கலாம். அதுக்கடுத்து என்னது, 1997. இது ரேர் காயின் கேட்டகரிக்கு போயிடுச்சு. இப்போவே இது 500 ரூபா போட்டிருக்கான் வலைத்தளத்தில். நான் 100 ரூபா தான் போட்டிருக்கேன். இது 1993 உள்ள ஹைதராபாத்துக்கு என்ன வேல்யூ, அந்த வேல்யூவுக்கு இந்த நாணயம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு. நான் வெறும் 100 ரூபா தான் போட்டிருக்கேன். ஹைதராபாத் மின்ட்டை பாருங்கள், என்ன தெரியுதா? ரேர் கேட்டகரிக்கு வந்துருச்சு. வேணுங்கிறவங்க இந்த 2 காயின் மட்டும் இருக்கு, வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒன்று வச்சுருக்கேன். ஒரு 7 காயின் வச்சுருக்கேன். வரிசைக்கு 7 காயின். ஒரு ஓட்டக்காலனா 1945 கொல்கட்டா மின்ட் ரேர் காயின். 1939 1/12 அணா. 1939 1/2 பீஸ். 1939 குவார்ட்டர் அணா, 1 குவார்ட்டர் அணா. 1947 ஒரு ½ அணா. 1944 ஒரு 1 அணா. 1943 ஒரு 2 அணா. மொத்தம் இந்த 2 அணா மட்டும் இப்போ ரேட் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. 200 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. மொத்தம் இந்த 7 நாணயங்களும் சேர்ந்து 700 ரூபா. ஓட்டக்காலனா முதல் 1/12, 1/2, 1/4, இது 1/2, இது 1/2 அணா, இது 1/2 பீஸ், PICE பீஸ். அது அரை துட்டுன்னு அர்த்தம், தமிழில் அரை துட்டு. இது அரை துட்டு கிடையாது, இது ½ அணா, 1/2 அணா. இது 1 அணா, இது 2 அணா. எல்லாத்தையும் வரிசைக்காக வச்சுட்டேன். சுதந்திரத்துக்கு முந்தி வெளிவந்த 6ஆம் வருஷ மன்னர்கள் நாணயங்கள் இவ்வளோ தான், வேறு நாணயம் கிடையாது. இது ஒரு செட் காயின். 7 நாணயங்கள் இருக்கும். 700 ரூபா மொத்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து. இந்த ஓட்டக்கலனாவுக்கும் அதே ரேட்டு தான், இந்த 2 அணாவுக்கும் அதே ரேட்டு தான். ஈக்குவலாக பார்த்திங்கன்னா எல்லாம் ஈக்குவலாக சரியாக வந்துடும். இது அரையணை மட்டும் ஒரு செட்டு. 1942, 43, 44, 46, 47, 45 கிடையாது.
இந்த 7 அது 5 நாணயங்களும் சேர்ந்து ரூ. 500. ஒரு நாணயம் வந்து ஈச் ₹100 ஆஃப் ஆனால் ரொம்ப டிமாண்டான காயின், வெரி ரேர் காயின், கிடைக்க மாட்டேங்குது. வருஷம் 5 வருஷம் வரிசைக்காக இருக்கும். ஒரு செட் காயின் 500 வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒன்றா ஒரு செட்டு 1939, 1940, 1941, 1942, 1943, 1944, 1945, 1946, 1947. 9 விதமான நாணயம் இருக்கும் இதில். 1947 காயினை பார்த்துக்கிட்டீங்களா? மும்பை மின்ட் 1947, 1946, 1945. காயின் கண்டிஷனை காமிக்கேன். 1944, 1943, 1942, 1941, 1940, 1939. காயின் எல்லாம் ஃபுல் கண்டிஷனான காயின். இது ஒரு நாணயம் வெறும் ரூ. 80. 9 விதமான நாணயங்கள் இருக்கும். ரூ. 720 இதனோட ரேட்டு. ஒரு செட்டு இது. 38 காயின் கிடையாது, 48 காயின் கிடையாது. 39 தான் ஸ்டார்டிங்கு. 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47. 9 விதமான நாணயம். ஒரு நாணயம் வெறும் ரூ. 80 தான். நீங்கள் கண்டான இடத்துல 100 நாணயம் 200 நாணயம் வாங்கி வருஷத்தை தேட வேண்டாம். ஒரு செட் காயின் வாங்கி அப்படியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் ரூ. 720. அதுக்கடுத்து வெறும் ரூ. 500. அதுக்கடுத்து வெறும் ரூ. 700. மற்றது இது எல்லாம் உங்களுக்கு தனித்தனி ரேட்டு சொல்லிட்டேன். அனைவருக்கும் இரவு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, எனக்கு அடிக்கடி பதிவுக்கு வர இயலவில்லை, வருந்துகின்றேன், மன்னித்து கொள்ளவும். எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நான் ஒரு சில பதிவுகள் போட்டுக்கொண்டு உங்களுடன் நட்பு ரீதியாக தொடர்பில் இருந்து கொண்டு இருப்பேன். ஏன்னா 2000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் ஃபோனில் டெய்லி ஒரு 10 பேராவது பேசிடுறாங்க. நிறைய பேர் நிறைய நாணயங்கள் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கிக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதை வச்சுருந்து ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு விற்கிறதுக்கு டைம் கிடையாது. நம்ம இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு விற்கக்கூடிய டீலிங் நம்மகிட்ட இல்லை. அந்த விஷயம் நமக்கு தெரியாது. சும்மா ஒரு ₹5 வாங்கணும், ₹6 விற்றோம், ₹6 வாங்கணும், ₹7 விற்றோம், அந்த மாதிரி லாட்டு போட தெரியாது. நான் ஒவ்வொன்றையும் ப்ரிப்பேர் பண்ணி இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஆல்பமாக நிறைய சேர்த்து வச்சு இங்கே பாருங்க. இங்கிட்ட பார்த்தாலும் ஆல்பமாக கிடக்கும். இந்த ஆல்பம் டப்பாவாக சேர்த்து வச்சு எங்கிட்ட பார்த்தாலும் ஆல்பமாக கிடக்கும். நான் ஒன்றொன்றையும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். முன்பக்கம் என்ன, பின்பக்கம் என்ன, என்ன இயரு, என்ன டயாமீட்ரு, என்ன மெட்டலு, என்ன வெயிட்டு, இது ரேர் இல்லையா, காமனா, ஸ்கேரா, இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு தான் உங்களுக்கு விவரத்தை சொல்லித்தான் பதிவு போடுவேன். சும்மா ஏனோ தானோன்னு எடுத்தோம் கவிழ்த்தோம்னு போட மாட்டேன். அப்படி போடக்கூடிய சூழ்நிலை வந்தால் பார்ப்போம். ஏன்னா என்கிட்ட ஒரு ₹5 காயின் ஒரு 5000 காயின் இருக்குது. அதில் ஒரு 25,000 முடங்கி கிடக்கு. ₹2 காயின் வந்து ஒரு 3000 காயின் கிடக்கு. இந்த இடக்கு வருங்க, 10 பாக்ஸ் கிடக்கு. அதில் நிறையா இதோ இயர் வரையாக பிரிக்காமல் கிடக்கு. இன்னும் பிரித்தது நிறையா டப்பாவாக இருக்குது. அதெல்லாம் ஒரு 3000 காயின் கிடக்கு. அந்த 3000 காயினையும் அதில் நீங்கள் 2004 கொல்கட்டா மீட்டெலாம் தேடக்கூடாது. அதெல்லாம் இருக்காது. நான் 3000 காயினுமே பழுது பார்த்து தான் வச்சுருக்கேன். என்ன, ஒரு காயினை அது எந்த மிண்டாக இருந்தாலும் சாதாரணமாக ஒரு ₹5, ₹6 போட்டு கொடுக்க தயாராக இருக்கேன். வேணுங்க வாங்கிக்கோங்க சார். காப்பர் நிக்கல் காயின், ₹2 காயின், ஆல் இயர் ஆல் மின்ட்டு, எனக்கு ஒரு 100 காயின் கொடுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ₹600 கொடுத்தா போதும். 200 காயின்னா 1200 கொடுத்தா போதும், நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது மாதிரி ₹5 காப்பர் நிக்கல் காயின், ஆல் இயர் ஆல் மின்ட்டு, எல்லா வருஷங்கள்லேயும் எல்லா மின்ட்டும் சேர்த்து. 2004 ஹைதராபாத் மின்ட் அதில் தேடக்கூடாது. மற்ற எல்லா மின்ட்டையும் தேடலாம். கண்டிப்பாக இருக்கும், ஷுவராக. அதில் ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவேன். எல்லா இயர் இருக்கும், எல்லா மின்ட் இருக்கும். 2004 ஹைதராபாத் மின்ட்டை தேடக்கூடாது. அது உண்மையாக சொல்லிடுவேன். அது வந்து ஒரு நாணயம் வெறும் ₹7 ரேட்டு போட்டு நீங்கள் 100 காயினோ 200 காயினோ வாங்கிக்கலாம். அது ₹5 நாணயம். யாரிடமும் இருந்தால் ₹6 வாங்குவேன். யாரும் கேட்டால் ₹7 கொடுப்பேன். ₹1. ஆனால் நான் 5000 காயினா ₹25,000 போட்டு அதில் முதலீடு போட்டிருக்கேன், முடக்கி போட்டிருக்கேன். இல்லை, அது என்றைக்காக இருந்தாலும் கெட்டு போகிறதில்ல. இன்றைக்கில் என்றைக்காக இருந்தாலும் நான் தனித்தனியாக பிரித்து, இயர் வாய்ஸாக பிரித்து, மின்ட் வாய்ஸாக பிரித்து, அதனுடைய அதிலையே பூந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். என்ன, வாழ்த்துக்கள். ₹5 காயினை காப்பு நிக்கல் வேணுமா ₹7 வாங்கிக்கோங்க. ₹2 காயினை காப்பு நிக்கல் வேணும்னா ₹6 வாங்கிக்கோங்க.
இப்போ இது சொன்னது ஃபுல்லாக நீங்கள் வாங்கிக்கோங்க. விலை கட்டுமானால் வாங்கிக்கோங்க. விலை கட்டாயம் இது வாங்க அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்ன விலை கொடுக்கலாம் அப்படின்லாம் யோசித்து தான் செய்வேன். சும்மா ஒரு நாணயத்தை வச்சுக்கிட்டு 5000 10,000 சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாணயத்தினோட ரேரிட்டி அதை பார்த்து தான் சொல்லுவேன். நன்றி.